இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னரும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சட்டத்தின் அடிப்படையிலேயே இந்தியாவில் சட்டங்கள் இயற்றப்பட்டன. அரசு நிர்வாகத்துக்கும் அச்சட்டமே அடிப்படையாக இருந்தது. பின்னர் அம்பேத்கர் தலைமையில் டிராஃப்டிங் கமிட்டி ஆல் உருவாக்கப்பட்ட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1949 ஆண்டு நவம்பர் 26 தேதி கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஆல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. அந்த நாளையே குடியரசு நாளாக கொண்டாடுகிறோம். அந்த நாளை சாரநாத்தில் உள்ள அசோக சிங்கம் இந்தியாவின் தேசிய சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் முதல் குடியரசு தின விழாவில் முதல் தலைமை விருந்தினராக இந்தோனேசியாவின் ஜனாதிபதி சுகர்னோ கலந்து கொண்டார்.